வெல்கம் டு அபிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எம்எம்எஸ் மாடல் டெஸ்ட், என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்குரிய மாடல் டெஸ்ட்டு திருநெல்வேலி பிளாக் ஸ்பாட் போட்டிருந்தாங்க மேட்டு. அதனுடைய எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 617 என்பது ஸ்வீட் அண்ட் ஹாட் எனவும் 735 என்பது காஃபி இஸ் ஸ்வீட் எனவும் 263 என்பது டீ இஸ் ஹாட் எனவும் அழைக்கப்பட்டால் காஃபி இஸ் ஹாட் என்பதன் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு இந்த 3 சென்டென்ஸையும் எழுதிக்கணும். ஸ்வீட் அண்ட் ஹாட், காஃபி இஸ் ஸ்வீட், டீ இஸ் ஹாட்னு இந்த 3 சென்டென்ஸையும் எழுதிக்கணும். அதுக்குரிய நம்பர்ஸையும் எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸை பார்க்கணும். ஸ்வீட் எந்த வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு? ஸ்வீட்டுங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இந்த 2 நம்பர்ஸ்லயும் எது ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது 7. இப்போ 7 அப்படிங்கிறதுக்குரிய வார்த்தை ஸ்வீட். அப்புறம் இந்த 2 செகண்ட் 2 சென்டென்சஸ் பார்க்கணும். காஃபி இஸ் ஸ்வீட்டும் டீ இஸ் ஹாட்டும். இதுல எது ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது ஈஸ். அப்போ இந்த 2லயும் எது ரிப்பீட் ஆயிருக்கு? 3. அப்ப 3ங்கிறது ஈஸ். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பார்க்கணும். ஸ்வீட் அண்ட் ஹாட்டும் டீ இஸ் ஹாட்டும். ஹாட் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுல 6 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. இப்ப 6ங்கிறது ஹாட். நமக்கு என்ன வேணும்? எதுக்குரிய நம்பர் வேணும்னா காஃபி இஸ் ஹாட்ங்க வேணும். இப்ப இதுல ஈஸும் ஸ்வீட்டும் நமக்கு என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப மிச்சம் என்ன இருக்கு? காஃபி. அப்ப காஃபி 5. இப்ப 5ன்னு எழுதிட்டோம். ஈஸுக்கு ஆல்ரெடி 3ன்னு எழுதிட்டோம். ஹாட்டுக்கு 6. அப்ப 536 செகண்ட் ஆப்ஷன். 536ங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட்டர் என்பது ப்ளூ எனவும் ப்ளூ என்பது ரெட் எனவும் ரெட் என்பது ஒயிட் எனவும் ஒயிட் என்பது ஸ்கை எனவும் ஸ்கை என்பது ரெயின் எனவும் ரெயின் என்பது கிரீன் எனவும் கிரீன் என்பது ஏர் எனவும் அழைக்கப்பட்டால் பாலின் நிறம் என்ன அப்படிங்கிறது ஒயிட். பாலின் நிறம் நமக்கு ஒயிட் தானே. அப்போ அந்த ஒயிட்டை நம்ம என்னன்னு பண்றோம்? ஒயிட் என்பது ஸ்கை எனவும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த ஸ்கை அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். அதே மாதிரி ஒரு குறியீட்டு மொழியில் இது கோடிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பை, நீ, பி அல்லது பை எப்படி வேணா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் என்பது சம் குட் ஜோக்ஸ் என்பதையும், நீ பட் லிக் என்பது சம் ரியல் ஸ்டோரிஸ் என்பதையும், பை லிக் டோல் என்பது மெனி குட் ஸ்டோரிஸ் என்பதையும் குறித்தால் ஜோக்ஸ் என்பதன் குறியீடு. அதே மாதிரி தான் இந்த 3 சென்டென்சஸ் எழுதிக்கணும். அதுக்குரிய வேர்ட்ஸ், அதுக்குரிய சென்டென்ஸையும் நம்ம எழுதிக்கிறோம். அப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 1 2 எது ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா எது ரிப்பீட் ஆயிருக்கு? என்ஐஇ அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி இல்ல, என்ஐஇ அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கா? அப்ப என்ஐஇ அப்படிங்கிறது இதுல எந்த வேர்டு ரிப்பீட் ஆயிருக்குன்னா சம். அப்போ என்ஐஇ அப்படிங்கிறது நீ அப்படிங்கிறது சம் குறிக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட், இந்த 2 சென்டென்ஸ் பார்க்கும்போது இது ரிப்பீட் ஆயிருக்கு. லிக்குங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ லிக் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் அதே மாதிரி இதை போட்டிருக்கேன். சிம்பிள் கர்வ்டு லைன் போட்டிருக்கேன். அப்போ லிக் அப்படிங்கிறது தான் ஸ்டோரிஸ். இந்த 2லயும் ஸ்டோரிஸ் தானே இருக்கு. அப்போ லிக் அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஸ்டோரிஸ் குறிக்குது. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல எது ரிப்பீட் ஆயிருக்கு? பை அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கா? அப்போ பை அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல எது ரிப்பீட் ஆயிருக்கு? குட். ஓகேயா? அப்ப என்ன கேட்குறாங்க நமக்கு தேர்ட் இதுல அப்படிங்கிறது? ஜோக்ஸ் அப்படிங்கிறது உரிய குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதுக்கும் சம் அப்படின்னு குறிச்சிட்டோம், இது குட் அப்படின்னு குறிச்சிட்டோம் இல்லையா? அப்போ மிச்சம் என்ன இருக்கு? ஜோக்ஸ். அப்போ ஜோக்ஸுக்குரிய வேர்டு என்ன அப்படிங்கும்போது பை, பிஐ அப்படிங்கிற வார்த்தை. அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் எர்த் என்பது DBQUG என எழுதப்பட்டால் வீனஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னா எர்த் அப்படின்னு எழுதிக்கணும். இதுல அந்த இது எழுதிக்கணும் DBQUG அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ரிவர்ஸ்ல ஈக்கு முன்னால் இருக்கிற எழுத்து டி, ஏக்கு அடுத்த எழுத்து, ஆருக்கு ப்ரீவியஸ் லெட்டர், டீக்கு நெக்ஸ்ட் லெட்டர், ஹெச்சுக்கு ப்ரீவியஸ் லெட்டர், ஹெச்சுக்கு முன்னால் இருக்கிற எழுத்து. அப்படிதான் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ வீனஸ் அப்படிங்கறது எப்படி கோட் பண்ணுவாங்க? விக்கு முன்னால் இருக்கிற லெட்டர் யூ,
ஈக்கு எஃப், எண்ணுக்கு எம், யூக்கு வி, அதே மாதிரி எஸ்க்கு முன்னால் இருக்கிற லெட்டர் ஆர். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் UFMVR. ஃபோர்த் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கேட் என்பது 576 என குறியிடப்பட்டால், 576 என குறியிடப்பட்டால் டாக் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது முதல்ல இதுக்குரிய லெட்டர்ஸ் எல்லாமே எல்லா இதுக்கும் லெட்டர்ஸ் எழுதிக்கணும். ஏபிசிடியிலேருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு அதுக்குரிய நம்பர்ஸ் எழுதிட்டே வரணும். அப்போ சிக்குரிய நம்பர் வந்து 3, ஏக்குரியது 1, டிக்குரியது 20. இந்த 4 நம்பரையும் 3 நம்பரையும் கூட்டினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 24 கிடைக்கும் இல்லையா? அப்ப 24 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 576. அப்போ உனக்கு 576 அப்படின்னாலே உனக்கு என்ன ஞாபகம் வரணும்னா 24 ஸ்கொயர் ஞாபகம் வரணும். அப்போ அந்த இதுல அந்தந்த நம்பர்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு 24 வருதா அப்படின்னு பார்த்தா கரெக்டா இருக்கு. அப்படிங்கும்போது இதே பேட்டர்ன்ல தான் டாக் அப்படிங்கிறதையும் கோட் பண்ணணும் நம்ம. அப்போ டிக்குரிய நம்பர் 4, ஓக்குரிய நம்பர் 15, ஜிக்குரிய நம்பர் 7. அப்போ இதையெல்லாம் டோட்டல் பண்ணா நமக்கு 15 4 19 பிளஸ் 7 26. 26 ஸ்கொயர் பண்ணா 676, 676. அது 4வது ஆப்ஷன். அடுத்தது 6வது, கம்பெனி என்பது ZLN KZMB என குறியிடப்பட்டால் ஹேண்ட்செட் என்பது குறியிடப்படும் விதம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கம்பெனி அப்படிங்கிறதுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸையும் என்ன கோட் பண்ணியிருக்காங்களோ அந்த லெட்டர்ஸையும் எழுதிட்டு இதுல பார்த்தீங்கன்னா 3, 15, 13 இதுக்குரிய நம்பர்ஸ் 16, 1, 14, 25 இப்படி ரிவர்ஸ்ல வந்தா அதே தான். ரிவர்ஸ்ல 25th லெட்டர் வந்து பி, ரிவர்ஸ்ல 14th லெட்டர் எம், ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் இசட், அந்த மாதிரி ரிவர்ஸ்ல இருக்கிற லெட்டர். அப்போ இதுக்குரிய நம்பர்ஸ் அது இந்த ஹேண்ட்செட் அப்படிங்கிறத அதுக்குரிய நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கணும். ஹெச் அப்படிங்கிறது 8th லெட்டரா, ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர், என் வந்து 14th லெட்டர், டி வந்து 4th, எஸ் 19th, இ 5th, டி 20th. ரிவர்ஸ்ல இது எந்தெந்த லெட்டர்ஸா வருது அப்படின்னு போட்டு ரிவர்ஸ்ல 20th லெட்டர் ஜி, ரிவர்ஸ்ல எழுதும்போது 5th லெட்டர் இ, 19th லெட்டர் ஹெச், 4th லெட்டர் டபிள்யூ, 14th லெட்டர் எம், ஃபர்ஸ்ட் லெட்டர் இசட், 8th லெட்டர் எஸ். அப்படிங்கும்போது இதே இது செகண்ட் ஆப்ஷன். 6th ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் எஸ் எம் இசட் டபிள்யூஹெச் விஜி அப்படின்னு. இது வந்து கேபிட்டல் எழுதியிருக்கேன், ஆக்சுவலாக ஸ்மால் எழுதியிருக்காங்க. இவ்வளோதான். ஓகேயா? நெக்ஸ்ட் 7th, ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 4 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4 அப்படிங்கிற எண் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நான் ஆப்போசிட் பார்க்கணும். அதனால 4 இருக்கிற மாதிரி இருக்கிற பகடையும் இந்த ரெண்டையும் எடுத்துப்போம். இந்த ரெண்டையும் எது வந்து காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தா 5 அப்படிங்கிற எண் காமனா இருக்கா? இந்த இதுல பொதுவா என்ன இருக்கு? 5ன்னு இருக்கு. இப்போ 5 5ன்னு இப்படி எழுதிக்கணும். 5 5ன்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்த வர நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளாக் வைஸ்ல கடிகாரம் சுற்றும் திசையில எழுதணும். 4 2ன்னு எழுதணும். அதே மாதிரி இதுக்கு இங்க அதுக்கு அடுத்த நம்பர் 3 1 அப்படின்னு எழுதிக்கணும். 4 2, இங்க 3 1ன்னு எழுதிக்கணும். இந்த 4 3 தான் எதிரெதிர் திசைகள்ல இருக்கும். ஆப்போசிட் சைட்ல 2க்கும் 1. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 4க்கு எதிர் திசையில இருக்கும் நம்பர் எதிரே உள்ள எண் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 4க்கு எதிரே உள்ள எண் எது? 3. ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 8வது, ஒரு பகடையின் எதிரெதிர் முகங்களின் கூடுதல் 7ஆக இருந்தால் கீழ்கண்ட எப்படம் சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. எதிரெதிரோட முகங்களினுடைய கூடுதல் எவ்வளவு இருக்கணுமா? 7 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க இது சரியா வராது. இப்ப 5 இங்கே
அடுத்த பக்கத்திலேயே வருது, அப்போ 7. அப்படி இது சரியா இருக்காது. அதே மாதிரி இங்க பாருங்களேன், இங்க 3 இங்க 4 இருக்கு. அடுத்தடுத்த பக்கங்களுடைய கூடுதலே 7 ஆயிடுச்சு, அப்போ இதுவும் அல்ல. நெக்ஸ்ட் இங்க பாரு, இங்க 6 1 6 1 இங்கே 7, இதோ அடுத்தடுத்த பக்கங்களுடைய கூடுதல் 7ன்னு வந்துருச்சு. அப்போ இதுதான் இருக்க முடியும். 3 இங்க எதிர் பக்கத்துல 4ன்னு இருந்துச்சுன்னா கரெக்டா வரும். ஓகேயா? அப்போ ரெண்டாவது இதுதான் வந்து சரியான. அடுத்தது 9வது, ஒரு கனசதுர உருவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது. இதை மடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கனசதுரம் கிடைக்கும். அக்கனசதுரத்தில் 5 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் பக்கத்தில் உள்ள எண் அப்படின்னு கேட்கிறாங்க. 5க்கு எதிர்பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த நம்பரையுமே இதுல டச் ஆகவே கூடாது. இந்த 4 அப்படிங்கிறது இங்க டச் ஆயிருக்கா, 1ங்கிறது பக்கத்துல இருக்கு, 2 பக்கத்துல இருக்கு, 3 பக்கத்துல இருக்கு. 5 அப்படின்னு டச்சே பண்ணாத எண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா 6 அப்படிங்கிறது. அப்ப 5ங்கிறதுக்கு எதிர்பக்கம் என்ன அமையும்? 6 அப்படிங்கிறது தான் அமையும். அதுதான் 4வது ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் 6ங்கிறது ஆன்சர். அடுத்தது, ஒரு கனசதுரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் 1,4 2,6 3,5 கொடுக்கப்பட்டுள்ளன. எதிரெதிர் பக்கங்கள் சரியானதாக அமையும் படத்தை தேர்ந்தெடு. எதுல வந்து 1,4 ஆப்போசிட் சைடாகவும் 2,6 எதிர்பக்கங்கள் 3,5 எதிர்பக்கங்களா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ 1,4 இங்க பக்கத்துல இருக்கு, இது இருக்க முடியாது. அதே மாதிரி இங்கேயும் 2,6 வந்து டச் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி 1,4 இங்கேயும் டச் பண்ணுது, அப்ப இதுவும் இருக்க முடியாது. இங்க 1,4 பக்கத்துல இருக்க முடியாது. நெக்ஸ்ட் இங்க வந்தாதான் 1 விட்டு 1 இப்ப டச் பண்ணல. அதே மாதிரி 2 6 டச் பண்ணல, 3 5 டச் பண்ணல. அப்போ அந்த 2 நம்பர்ஸ் தான் எப்படி எதிர்பக்கங்களாக இருக்கும். அப்போ 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இது அடுத்தது வந்து வெண்படம் வினா. இது வழிமுறை வினா 11 to 15. இதுக்கு இந்த 5 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணலாம். என்ன கொடுத்திருக்காங்க? படத்தில் சதுரமானது வேலையில் உள்ளவர்கள், செவ்வகமானது ஆண்கள், வட்டம் என்பது திறமையானவர்கள், முக்கோணம் என்பது பட்டதாரிகளை குறிக்கின்றது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதை அந்த வடிவம் பக்கத்துல எழுதிக்கணும். செவ்வகத்துக்கு பக்கத்துல ஆண்கள் அப்படின்னு எழுதிடணும், சதுரத்துக்கு பக்கத்துல வேலை, முக்கோணத்துக்கு பக்கத்துல பட்டதாரி, வட்டத்துக்கு பக்கத்துல திறமை அப்படின்னு எழுதிடணும். இப்ப 11வது என்ன கொடுத்திருக்காங்க? பட்டதாரிகள் அல்லாத, அப்படி அல்லாதன்னு வார்த்தை வந்தாலே முக்கோணத்துக்கு தானே பட்டதாரி, அப்ப முக்கோணத்துல இருக்கக்கூடாது. அடுத்தது வேலை இல்லாத, வேலை என்பது என்னது? சதுரம், அதுல இருக்கக்கூடாது, சதுரத்துல இருக்கக்கூடாது. அடுத்தது திறமையான, வட்டத்துல இருக்கணும். அடுத்தது பெண்கள் அப்படின்னா செவ்வகம் எல்லாமே ஆண்கள், அப்ப பெண்கள்னா செவ்வகத்துல இருக்கக்கூடாது. அப்போ 3லயுமே இருக்கக்கூடாது, வட்டத்துல மட்டும்தான் இருக்கணும்னா இந்த நம்பர் தான் இருக்க முடியும், அது 7, 4வது ஆப்ஷன். நெக்ஸ்ட், திறமையான வேலையில் உள்ள பட்டதாரி பெண்களை குறிப்பது. திறமையான அப்படின்னா வட்டத்தில் இருக்கணும், வேலையில் உள்ள அப்படின்னா சதுரத்தில் இருக்கணும், பட்டதாரி அப்படின்னா முக்கோணத்தில் இருக்கணும், பெண்கள் அப்படின்னா செவ்வகத்துல இருக்கக்கூடாது. அப்படின்னா எந்த நம்பர்? 23. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 13, முக்கோணத்துல பட்டதாரிகள் அல்லாதனா முக்கோணத்துல இருக்கக்கூடாது, வேலையில் உள்ள அப்படின்னா சதுரத்துல இருக்கணும், திறமையான அப்படின்னா வட்டத்துல இருக்கணும், ஆண்கள் அப்படின்னா செவ்வகத்தையும் இருக்கணும். இப்போ இந்த 3 வடிவத்தில் இருக்கணும், முக்கோணத்துல இருக்கக்கூடாது அப்படின்னா ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது இருக்கா? இதுதான் ஆன்சர். அடுத்தது, பட்டதாரிகள் அல்லாத முக்கோணத்தில் இருக்கக்கூடாது, திறமையற்ற வட்டத்தில் இருக்கக்கூடாது, வேலையில் உள்ள சதுரத்தில் இருக்கணும், ஆண்களை குறிப்பது அப்படின்னா செவ்வகத்திலையும் இருக்கணும். அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்கும்போது இது 17 18 பார்க்கணும். 17 18 ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். செகண்ட் ஆப்ஷன் 35. அடுத்தது, வேலையில் உள்ள அப்படிங்கும் போது சதுரத்தில் இருக்கணும், திறமையான வட்டத்தில் இருக்கணும், பட்டதாரி அப்படிங்கும்போது முக்கோணத்தில் இருக்கணும், ஆண்கள் அப்படிங்கும்போது செவ்வகத்தில் இருக்கணும், எல்லாத்துலேயும் இருக்கணும் இல்லையா? அப்போ எல்லாத்துலேயும் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5 ஆன்சர்.
அப்போ 5ங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 16 கீழ்க்கணும் படத்தில் உள்ள முக்கோணங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் முக்கோணத்துக்கு எல்லாமே அப்படியே நம்பர் கொடுத்துட்டே வரணும். 1 2 3 5 6 7 8 9 வரைக்கும் கொடுத்துட்றோம். ஓகேயா? அப்போ அந்த 9ன்னு எழுதிட்டு இந்த 4 நம்பரையும் சேர்த்தா 1 2 3 4 ஒரு முக்கோணம் கிடைக்குமா? அதை எழுதிக்கணும். அடுத்தது 2 6 5 7 இது ஒரு முக்கோணம் எழுதிக்கணும். அடுத்தது 4 7 8 9 அல்லது 4 8 7 9 இது ஒரு முக்கோணம் எழுதிக்கணும். அடுத்தது எல்லாமே சேர்த்து ஒரு முக்கோணம் எழுதிக்கணும். அப்போ 9 10 11 12 13ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின். நீ கீழ்க்கணும் படத்தில் உள்ள முக்கோணங்கள் என்று எண்ணிக்கை. அப்போ அதே மாதிரி தான் சிங்கிளா ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். ஒன்னொன்னா எடுத்து எல்லாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா 8ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 2 சேர்க்கணும். 2 3 ஒரு முக்கோணம், 2 3 சேர்த்தா ஒரு முக்கோணம் கிடைக்கும். 7 6ங்கிறது ஒரு முக்கோணம், 1 8ங்கிறது ஒரு முக்கோணம், 4 5ங்கிறது ஒரு முக்கோணம். இதெல்லாம் எழுதிக்கணும். அடுத்தது 4 4 சேர்த்தா 8 1 2 3 இப்படி ஒரு முக்கோணம். அடுத்தது 7 6 5 4 இது ஒரு முக்கோணம். அடுத்தது 1 8 7 6 1 8 7 6 இது ஒரு முக்கோணம். அடுத்தது 2 3 4 5 இது ஒரு முக்கோணம். இங்கே எவ்வளவு முக்கோணம் கிடைச்சிருக்கு? 4 முக்கோணம் கிடைச்சிருக்கு. அப்போ 8 9 10 11 12 13 14 15 16 ஆப்ஷன் 1. அடுத்தது கீழ்காணும் படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை. இப்போ அதே மாதிரி சிங்கிளா எழுதிக்கணும். 1 2 3 4 அடுத்தது 5 6 7 7 8 இந்த சதுரம் சேர்த்தா 9 பெரிய சதுரம் 10. அப்போ மொத்த சதுரங்கள் 10. ஓகே. அடுத்தது 19 கட்டிங் டிஷ்ஷு வெஜிடபிள் மார்க்கெட் குக்கிங். எந்த ஆர்டரில் வரும்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் போவோம், வெஜிடபிள் வாங்குவோம், அதுக்கப்புறம் கட் பண்ணுவோம், குக் பண்ணுவோம், டிஷ். அப்போ எந்த ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 4 3 1 5 2. ஓகேயா? நெக்ஸ்ட் 20வது கீழ்கண்டவற்றுள் எது சரியான வரிசை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சீடு சாப்ளிங் பிளான்ட் ட்ரீ. விதை வருது, அதுக்கப்புறம் சின்ன பிளான்ட் சின்ன ஒரு இதுவா முளைக்குதும், அதுக்கப்புறம் பிளான்ட் ஒரு செடி, அதுக்கப்புறம் மரம். அதே மாதிரி தான் எம்ப்ரியோ அப்படிங்கிறது இன்ஃபான்ட்டுக்கும் குழந்தைக்கும் கருவில் இருக்கும் குழந்தைக்கு பேர் தான் எம்ப்ரியோ. அதுக்கப்புறம் இன்ஃபான்ட் ஆகும், சைல்டு, அடல்ட், அதெல்லாம் ஓகே. இதில் பெட்ரோல் கம்பஷன் எனர்ஜிக்கு அப்புறம் தான் மூவ்மெண்ட் வரணும். பெட்ரோல் ஆகும், அது எரிஞ்சதுன்னா என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் மூவ் ஆகுது வண்டி. ஓகேயா? அப்போ இது மாடல் மாறி இருக்கப்ப இதுதான் சரியான வரிசை அல்ல. தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் 21 கொஸ்டின். பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 17 22 26 29 31. என்ன பண்ணியிருக்காங்க? 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 17 5 22 22 பிளஸ் 4 26 26 பிளஸ் 3 29 பிளஸ் 2 31. அப்போ பிளஸ் 1 தான் இருக்க முடியும். 1 தானே ஆட் பண்ணணும். அப்போ 32. ஆப்ஷன் 2ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 22வது கொஸ்டின். 3 3 5 10 13 நீ ஒரு நம்பர் அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டேஷ் 43 172 177 அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒன்னால மல்டிப்ளை பண்ணோம், 3 கிடைக்குமா? அடுத்தது 3 2 கூட்டுறோம், 3 பிளஸ் 2 5 5 பெருக்கல் 2 10 10 கூட்டல் 3 13 13 பெருக்கல் 3 என்ன வரும்? 39. அதுக்கப்புறம் இருக்கிறது இதே பேட்டர்ன் தானு செக் பண்ணிக்கணும். 39 கூட்டல் 4 43 43 பெருக்கல் 4 172 கரெக்டா இருக்கு. 172 கூட்டல் 5 177 கரெக்டா இருக்கு. அப்போ நம்ம எழுதின பேட்டர்ன் கரெக்ட். அப்போ 39 ஆன்சர். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேயா? நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின். 169 பை 196 169 பை 144 81 பை 100 81 பை 64 25 பை 36 25 பை 16 அதுக்கப்புறம் டேஷ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து பார்த்தாலே உனக்கு தெரியும். 13 ஸ்கொயர் பை 14 ஸ்கொயர், 13 ஸ்கொயர் பை 12 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் பை 10 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் பை 8 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பை 6 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர். இந்த இப்போ இதுல இருந்து நெக்ஸ்ட் இப்போ வர்றோம் இல்லையா? இப்போ அந்த 13க்கும் 9க்கும் எவ்வளோ மைனஸ் பண்றோம்? -4. 12க்கும் 10க்கும் -2. அதே மாதிரி தான் இங்கேயும் 9க்கும் 5க்கும் -4, 8க்கும் 6க்கும் -2. அதே மாதிரி இங்கே அப்போ போகும்போது நெக்ஸ்ட் எப்படி வரும்?
5 மைனஸ் 4 1, 4 மைனஸ் 2 2. அப்போ 1 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர்னா 1/4. ஆப்ஷன் 3 அப்படிங்கிறதா ஆன்சராக இருக்க முடியும். நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின். பின்வரும் வரிசையில் தவறான எண்ணை கண்டுபிடிக்கணும். எது தப்போ அதை கண்டுபிடிக்கணும். 3 8 15 24 35 39. இப்போ எந்த மாதிரி பேட்டர்ன் வேணாலும் எழுதிக்கலாம். இது 2 டைப் இருக்குது. இதுல 3 5 கூட்டுறோம். 3 + 5 8, 8 + 7 15, 15 + 9 24, 24 + 11 35, 35 + 13 48. எப்படி எழுதலாம்? அல்லது இந்த 3 வந்து எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் மைனஸ் 1 3, 3 ஸ்கொயர் மைனஸ் 1 8, 4 ஸ்கொயர் மைனஸ் 1 15, 5 ஸ்கொயர் மைனஸ் 1 24, 6 ஸ்கொயர் மைனஸ் 1 35. அப்ப நெக்ஸ்ட் என்னவா இருக்க முடியும்? 7 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னா 48. இந்த பேட்டர்ன்ல எழுதினாலும் இந்த பேட்டர்ன்ல இருந்தாலும் ஆன்சர் என்ன வரும்? 48ன்னு இருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கு? 39ன்னு கொடுத்திருக்கு. அப்ப 39 அப்படிங்கிறது தான் தவறான எண். அப்ப 4வது ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் 4 20 80 230 480 480 மறுபடியும். இப்போ இதுல தவறான எண் எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் பாரு. 4 5ஆல பெருக்கினா 20, 20 4ஆல பெருக்கினா 80, 80 3ஆல தான் நெக்ஸ்ட் பெருக்குவோம். அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டு வருது, குறைஞ்சிட்டே வருது இல்லையா? அப்ப 80 3ஆல பெருக்கினா 240. ஏன்னா இங்க 230 இருக்கு. அதுக்கப்புறமும் செக் பண்ணுவோம். 240 2ஆல பெருக்கினா 480, 480 1ஆல பெருக்கினா 480. இப்ப எது தவறு? 230 அப்படிங்கிறது தான் தவறான எண். ஆப்ஷன் 3. ஓகேயா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். குட் பை.